இன்றைக்கு பகுத்தறிவு பகவான் தந்தை பெரியார் அவர்களை பற்றி ஈமான பொய்களை பரப்பி கொண்டு வருகிறார்கள். பெரியார் தமிழ் மொழியை காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னார். பெரியார் கடவுளை வணங்குபவன் எல்லாம் முட்டாள் என்று சொன்னார். பெரியார் தனது 72 வயதிலும் வாரிசுக்காக திருமணம் பண்ணி கொண்டார். பெரியார் பெண்களின் கற்பப்பையை தூக்கி எறிய சொன்னார். அப்படின்னு பெரியார் சொன்னார்னு நீங்களே சொல்லிட்டு வரீங்க. பெரியார் சொன்னாரா இல்லையா? ஆமாம், பெரியார் சொன்னார், கண்டிப்பாக சொன்னார். பெரியார் ஏன் தமிழ் மொழியை காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னார் தெரியுமா? நம்ம எல்லாம் தமிழன் என்று சொல்கிறோம். ஆனால் நம் தமிழ்நாட்டின் அனைவரும் ஒற்றுமையாய் சுதந்திரமாக இருக்கிறோமா? முதலில் வெள்ளைக்காரர்களிடம் அடிமையாக இருந்தோம். இப்பொழுது நம் சொந்த நாட்டிலே ஜாதி, மதம், பொருளாதாரம் போன்றவற்றெல்லாம் நாம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பிரித்து பார்க்கிறோம். இதில் ஏது ஒற்றுமை இருக்கிறது? வேற்றுமை தானே இருக்கு. இதன் பற்றி பெரியாரோட கருத்து என்னன்னா, உங்கள் ஜாதி ஒரு மனிதனை தடுத்து நிறுத்தி உன் அம்மா யார், உன் அப்பா யார் என்றெல்லாம் விசாரணை நடத்துகிறது. அதன் பிறகே மதிப்பதா வேண்டாமா என்று முடிவு எடுக்கிறது. அப்படிப்பட்ட ஜாதி என் பக்கத்தில் மட்டுமல்ல, எந்த ஒரு மனிதனுடைய பக்கத்திலும் நெருங்க விடக்கூடாது. இதுதான் பெரியாருடைய நோக்கம். என் நாட்டில் சிலருக்கு மட்டும்தான் சுதந்திரம் உண்டு, சிலரே இந்தியர்கள், வேறு சிலர் அந்நியர்கள் என்றால் ஒருவரால் அச்சமின்றி எழுதவோ பேசவோ முடியாது என்றால் இந்த குறைகளை எல்லாம் சுட்டி காட்டுவது தேச துரோகம் என்றால் நான் என்ன செய்தாலும் நீ என் பக்கம்தான் நின்றாக வேண்டும் என்று என் நாடு என்னிடம் எதிர்பார்க்கும் என்றால் அப்படி ஒரு நாட்டின் மீது எனக்கு பற்று இல்லை என்று பெரியார் சொல்லுகிறார். இதுதான் சொன்னார். மற்றபடி தமிழ் மொழியை இழிவாக பேசணும், தமிழ் மொழியை காட்டு மிராண்டி சொல்லி கழுவி ஊற்றணும் அவருடைய நோக்கமே கிடையாது. அப்புறம் தமிழ் தேசியத்தை இழிவுபடுத்தி திராவிட நாடு கொள்கையை தூக்கி வைத்து பெரியார் பேசலை. திராவிட இயக்கம் பேசியது தான் தமிழ் தேசியமும் பேசுது.